ஹாய் பெட் லவர்ஸ். நீங்கள் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு பெட்டு வாங்குறீங்க, நான் கிட்டனா வாங்குறீங்க அப்படின்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இப்போ கிட்டன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 60 நாளைக்கு கீழே கிட்டன்ஸ் நீங்கள் வாங்காதீங்க. 45 நாள் 50 நாள்ன்ற மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க. சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம், தப்பும் கூடாது. 60 நாளைக்கு மேலே வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட், 60 நாளைக்கு மேலே இருக்குன்றதை நான் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதோட ஐயை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். கண் கலர் வந்து ப்ளூ கலரில் இருந்து எல்லோ, ஆரஞ்சு இது மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கிட்டன் வந்து 60 நாளைக்கு மேலே இருக்குது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 60 நாளைக்கு மேலே ஒரு கிட்டன் நீங்கள் வாங்கிடுறீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீடர் கிட்ட கேட் வாங்கி பழகுங்க. ரீசேலர் கிட்ட தயவு செஞ்சு வாங்காதீங்க. காரணம் என்னன்னா, ஃபுட்டு வந்து மாற்றி கொடுத்தா கிட்டனும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீடர் கேட் வந்து என்ன கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டுச்சுங்கிறது ஒரு ப்ரீடர்னால தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அதனால ப்ரீடர் கிட்ட கேட்டு வாங்குங்க. செகண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, வாங்கி 1 வீக்குக்குள்ளே ஒரு நல்ல டாக்டர்கிட்ட வந்து ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி ஒரு நல்ல டாக்டர், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்கிட்ட நீங்கள் பாருங்கள். அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணணும்னா, இயர் க்ளீன் பண்ணுங்கள். செகண்ட், நெயில் கட் பண்ணுங்கள். டிவார்மிங் இன்டர்னலாக கொடுக்கணும். சரிங்களா? கிட்டன் வந்து 1 kg இருக்குன்னா 1 ml டிவார்மிங் சிரப் கொடுப்பாங்க. 1/2 kg இருக்குது அப்படின்னா 1/2 ml டிவார்மிங் சிரப் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 ப்ராசஸை மட்டும் நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே வேக்சின் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் டாக்டர் அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்டுக்கு வேக்சின் பண்ணிக்கலாம். கேட்டை வேக்சின் பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் மட்டும்தான் லிமிட்டா, இல்லை கேட்டுக்கு வேறு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சார்ஜில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.